ரஜினி சாருடைய பொண்ணு வந்து லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அப்போ வந்து சங்கின்னு சொல்லும்போது கோவம் வரும். இப்போ சொல்கிறேன், ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. சங்கியா இருந்தால் அவர் லால் சலாம் படத்தில் நடிச்சிருக்க மாட்டார். லால் சலாம் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் வந்து உணர்ச்சி வசமாக பேசிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், இப்படி ஒரு இது வந்திருக்கு. இதை பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து சிரிப்பாக இருக்குது ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து சங்கடமாகவும் இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து கடவுள் பக்தி அது இது, அவர் ஹிமாலயத்துக்கு போகிறாரு, இமாச்சலுக்கு போகிறாரு, இந்த மாதிரி பல வேலைகள் பண்ணுவார். அதை வந்து மக்கள் வந்து அவர் ஒரு ஆக்டராக பார்க்காம அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு பெரிய ஒரு ஆள், ஒரு பயங்கரமான ஒரு ஆள், அதே இதுன்ட்டு அவரை வந்து வர்ஷிப் பண்ணுறது அப்படின்றது வந்து அவரை வந்து வழிபாடு பண்ணுற மாதிரி அந்த லெவலுக்கு போயிட்டாங்க மக்கள். அது வந்து அவருடைய தப்பு கிடையாது, அது வந்து மக்களுடைய தப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சங்கி அப்படின்ற அந்த ஒரு கன்செப்ட், இந்துத்துவா அந்த ஒரு கன்செப்ட், அதுக்கு வந்து அவர் துணை நிற்கிற மாதிரியான ரோல்ஸ் அவர் பண்ணது கிடையாது. அவர் சாதாரணமாக ஒரு நல்ல கதை கிடைச்சதுன்னா, ஒரு கதை கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் ப்ரொடியூசரு, டைரக்டர், அது ஒரு நல்ல டைரக்டர் வழி அந்த நல்ல கதை கிடைக்கும்.